காஞ்சிபுரத்தில் நம்ம முக்கியமான கோவில்களில் ஒன்று தான் ஏகாம்பரநாதர் திருக்கோவில். இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட அந்த தெற்கு கோபுரம் தான். அந்த தெற்கு கோபுரம் வானை உயரம் வரைக்கும் இருக்க அந்த கோபுரத்தை யார் கட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் தான் இந்த தெற்கு கோபுரத்தை வாசலை கட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு பல கல்வெட்டுகள் நமக்கு குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு பல சிறப்புகள் இருக்குது. இது பஞ்சஸ்தலங்களில் ஒன்றாக பார்க்கப்படுது. சிவனோட பஞ்சஸ்தலங்களில் ஒன்றாக இது பார்க்கப்படுது. இந்த கோவிலில் மூலவராக இருக்கிறது ஏகாம்பரநாதர். அதாவது சிவன் தான் ஏகாம்பரநாதராக இங்கே மக்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. இந்த கோவிலோட தல விருட்சமாக எது பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாமரம் பார்க்கப்படுது. இந்த கோவிலுக்கு ஏகாம்பரம் எப்படின்னு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் காம்பரம், அதாவது ஒரு மாமரம் ஒரே ஒரு மாமரம் எப்படி இருந்துச்சு, எப்படி அந்த மாமரம்னால இந்த ஏகாம்பரநாதர் ஒரு திருவிளையாடல் உருவாக்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் நம்ம பாலாறு, காஞ்சிபுரத்தில் பாலாறு இருக்கோன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரியே இந்த ஊரில் சிவன் அந்த மாமரத்துக்கு அடியில் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது பாலாற்றில் வெள்ளம் ஏற்பட்டுட்டான். அந்த வெள்ளத்தில் இருந்து சிவன் முங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்வதி சிவனை இறுக்கமாக அணைச்சி பாதுகாத்துருக்காங்க. அதனாலேயே இந்த இடத்துக்கு ஏகாம்பரநாதர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை சுமார் 1500 வருடங்கள் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. இந்த மாமரம் 2500 வருடங்களாக இன்னுமே இந்த ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் இன்னும் அந்த மாமரம் இருக்குது. இந்த கோவிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் நரசிம்ம பல்லவன் நரசிம்ம பல்லவ மன்னன் கட்டியிருக்காரு. இந்த கோவில் மோஸ்ட்லி பல்லவர்களால் தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில்களில் உள்ள சிற்பங்களாக இருக்கட்டும், இந்த கோவில்களில் உள்ள அந்த தூண்கள் உள்ள கலை வடிவமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்புக்குரியதாகவும் ரொம்ப அழகாகவும் கலைநயம் மிக்க உள்ளதாக இந்த கோவில் இருக்குது.